Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மணி கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 200 கிராம்ஸ் அளவுக்கு இடியாப்ப மாவு அதாவது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். நம்ம இன்னுமே ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அணில் மாவு எடுத்துருக்கிறேன். அணில் கொழுக்கட்டை மாவுனே கடையில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஆப்பா அரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி வந்து நல்லா பெருசாக இருக்கும். பச்சரிசியிலேயே இது கிடைக்கும், உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பரப்பிட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்பவே நம்ம நல்லா லைட்டாக வறுத்துட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடையில் கிடைக்கிறதுனால நம்ம இதையவே எடுத்து செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி தான் வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நெய் அல்லது கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அதாவது சுடுதண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொதன்னு நிறையா மாவு நம்மளுக்கு கிடைக்கும். கொதிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா மாவு நல்லா வெந்துடும், அரிசி மாவும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி அதாவது அச்சு இல்லாதவங்க அதை சொப்பு பிடிக்கிறதுனா ஈஸியாகவும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணனா மாவு வெந்ததுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாவு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையில் பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி மீதி இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கைவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ 300 கிராம் மாவு பிசைஞ்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு வந்திருக்கு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது அம்மணி கொழுக்கட்டைக்கும் நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து என்னென்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பால் கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் கொஞ்சமாக, இதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டை. இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. ஜஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டு இட்லி பொடி தூவிட்டோம், அவ்வளோதான். ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மணி கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மணி கொழுக்கட்டை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.